ஹலோ காய்ஸ், உங்கள் ஏஞ்சல் சேனல்லேருந்து சச்சு ஸ்ரீராம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம உப்பு வித்து பப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று நம்ம அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த சின்ன வெங்காயம் நல்லா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக நம்ம இப்போ அந்த வெங்காயம் நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணோம்னா உப்பு தெரியணும். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். ஸோ நல்லா வணக்கணும் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் தண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சிக்கன் போட்டோம் அப்படின்னா அதுவே தண்ணி விடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா இருக்குது இல்லைங்களா, ஸோ மிளகா போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஸோ அது இந்த மிளகா காஞ்ச மிளகால நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மிளகா தான் இருந்துச்சு. ஸோ அந்த மிளகாவை போட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா, இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், ஸோ அந்த சிக்கனை போட்டுக்கலாம். சரிங்களா, சிக்கன் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு அதில் சிக்கன் பார்த்தீங்கன்னா உப்பு கல் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் அதில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்க கிரேவி அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நல்லா போட்டு பிரட்டினதுக்கப்புறமா நம்ம விட்டுறலாம். விட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம சும்மா வெங்காயம் போட்டு நட்டு வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனாக வந்துச்சு. ஸோ அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருந்துச்சு சரி நம்ம சும்மா யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வற்றி போச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஸோ வீட்லேயே அரைச்ச மிளகாவாக இருந்தாலுமே மிளகுத்தூளாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் இல்லை. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கடையிலேருந்து 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு போட்டிருக்கோம். தென் போட்டுட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அந்த சிக்கன்லேருந்து விடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியெல்லாம் விட்டு ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்களா. ஸோ இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா, ஸோ சிம்மிலேயே வச்சு நீங்கள் மோஸ்ட்லி குக் பண்ண பாருங்கள். சிம்மில் வச்சாதான் பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்காது, சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே வேகும். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுடலாம். தூவினதுக்கப்புறமா இன்னொரு டைம் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது ஸ்ப்ரிங் ஆனியன் பார்த்திங்கன்னா வேகணும்னு இல்லை, ஸோ 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அரோமா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சேர்க்கணும்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வைக்கிறது தான். ஸோ கொத்தமல்லி நல்லா நம்ம பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஸோ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா வெட்டி ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். கேஸ் இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் கேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்திங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் சப்போர்ட் கொடுக்கறதுல தான் கைஸ் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு, நம்ம ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பரட்டி விட்டுடலாம்.
ஸோ பெரட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோதான். ஒரு கரெக்டாக ஒரு 2 minutes கழிச்சு வந்து